ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி உருளைக்கிழங்கு சீஸ்லாம் வச்சு இப்போ நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நான் உருளைக்கிழங்கு 2ம் கேரட் 1யும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம், 2 விசில் விட்டு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு நம்ம மாவு பணிஞ்சுக்குவோம். மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு தாராளமாக நமக்கு ஒரு 5 உருண்டை 6 உருண்டை வரும். இப்போ சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நம்ம நல்லா பனைஞ்சிக்குவோம். நல்லா சாஃப்டாக நல்லா பனைஞ்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 குட்டி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். நான் இந்த மிஷினில் போட்டு அரிஞ்சிக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு, தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை போட்டு மசிச்சுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். நிறையா பேர் இருந்தால் இன்னும் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பனைஞ்சிக்குவோம். நம்ம பனைஞ்சி நம்ம சின்ன சின்னதாக பால் சைஸில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வளர்க்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மாதிரி ஒரு உருண்டை நம்ம போட்டுக்குவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம சப்பாத்தி வளர்க்கும் போது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சீஸ் நான் திருவுண சீஸ் எடுத்துக்கல, ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். மாதிரி மாவு தொட்டு நம்ம வளர்த்துக்கலாம். எப்போதும் சப்பாத்திக்கு எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரியே வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்ல மசாலா, அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையில் லேசாக தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ அழகாக பரப்பி விட்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது தண்ணி கையில் தொட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஒட்ட மாட்டேங்குது. இப்போ சீஸ் எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இதை அப்படியே மடக்கி விட்டுக்குவோம். லேசாக நல்லா அமுக்கி விட்டுட்டாவே ஒட்டிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இன்னொன்றும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் ஒரு சப்பாத்திக்கு ஒரு சீஸ் ரோல் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் வெளியில் வச்சா அதுக்கிட்ட மெல்ட் ஆகுது. நீங்களும் நல்லா உரையிற இடத்துலையே வச்சுருங்க. அப்போ தான் அதை நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கலாம். இல்லாட்டி மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சுடுவோம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். நான் 2 போட்டு நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சூட்டிலேயே நம்ம எண்ணெயெல்லாம் சுற்றி ஊற்றிடுவோம். இந்த சூட்டிலேயே நமக்கு அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்.
சுற்றி நல்லா எண்ணெய்லாம் ஊற்றிக்கங்க. நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சீஸு மசாலாவோட சாப்பிட்றது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான இப்போ சீஸு நிறைந்த சூப்பரான சீஸு சப்பாத்தி ரெடி. வீட்டிலேயே நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.